குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம சேனலோட டிஸ்க்ளைமர். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நான் கால்ஸோ டிப்ஸோ ப்ரொவைட் பண்ணுற கிடையாது. இது என்னுடைய என்னுடைய அனுபவத்தை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். இது நம்ம சேனலோட டிஸ்க்ளைமர். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிரேசி ட்ரேடிங்கிறது கார்த்திக் பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தமிழில் பார்த்துருப்பீங்க. இந்த பிரேக் அவுட் நடந்தால் என்னன்னு சொல்லி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது பார்க்கலாம், என்னென்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது நிஃப்டியோ லெவல்ஸ். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியோ லெவல்ஸ். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மார்க்கெட் என்ன நடந்திருக்கு? அன்னைக்கு ஃபுல்லாக ப்ரீமியத்தை டிகே பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்தா அடுத்த நாள் மோஸ்ட் ஆஃப் டேஸ் 80% ஆஃப் சான்ஸ் டிகே தான் பண்ணுவாங்க. அதுதான் நடந்திருக்கு. இப்போ மார்க்கெட்டோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டோட ரேஞ்ச் சின்னது பண்ணிட்டாங்க. அதுக்கு ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா, அதாவது தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா பெருசாக இருந்தது. இப்போ மார்க்கெட்டோட ஹை அண்ட் லோ சின்னது பண்ணிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்தால் என்ன நடக்கும்? இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்தால் நாம் என்ன நடக்கும்ன்றது தான் இன்னைக்கு நம்ம ரொம்ப கவனமாக உத்து பார்க்க வேண்டிய விஷயம். அதுக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு அதையும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ஐவி. ஐவி என்ன சொல்றது? நான் நேற்று சொன்ன மாதிரி இம்பேலன்ஸ் தான் இருக்கு. அது இன்னைக்கு ஓப்பன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு கேப் அப்லையோ இல்லை ஒரு சின்ன கேப் அப்லையோ இல்லை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதனால இன்னைக்கு எப்படி ஓப்பன் ஆகுறது அது ரொம்ப பார்க்கணும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் டைம் வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதை ரொம்ப நோட் பண்ணுங்க. ஓப்பன் இன்னைக்கு ரொம்ப 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 முக்கியம். ஒவ்வொரு நாளும் முக்கியம், இன்னைக்கு ரொம்ப முக்கியம். அதையும் நல்லா வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது ப்ரீமியம் ஃபியூச்சர் எப்படி இருக்கு? ப்ரீவியஸ் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 25,356, க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 25,372. அப்பயும் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 16 புள்ளிகள் ப்ரீமியத்தில் தான் இருக்காங்க. அப்போ ப்ரீமியமும் ஓரளவுக்கு இதாக இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன மெயினாக பார்க்க வேண்டியதுன்னா, இது லாஸ்ட் வீக்கோட ஓப்பன், இது லாஸ்ட் வீக்கோட க்ளோஸ். இது நம்ம முன்னே பார்த்துட்டோம். இது லாஸ்ட் வீக்கோட ஹை, இது லாஸ்ட் டே ஆஃப் ட்ரேடிங் டே ஆஃப் க்ளோஸ். அப்போ 25,356, 25,433 அப்படின்னு ஒரு 90 புள்ளிகள் அப்படின்னு வச்சுக்கலாமா? க்ளோஸுக்கும் ஹைக்கும் உள்ள வித்தியாசம். அப்போ இங்கே நாம் என்ன பார்க்கணும்? இங்கே என்ன நடக்கும்? கால் செல்லர், புட் செல்லர், இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ என்ன நடந்திருக்கும்? புட் செல்லர் நல்ல ப்ராஃபிட்ல இருக்காங்க. ஏன்னா மார்க்கெட் நல்ல அப் ட்ரெண்ட்ல வந்துச்சு, நல்ல ப்ராஃபிட்ல இருக்காங்க. கால் செல்லர் ஆல்ரெடி டிகே பண்ணதுனால ஒரு சின்ன ப்ராஃபிட், ஃப்ரைடே டிகே பண்ணதுனால ஒரு சின்ன ப்ராஃபிட்டோ இல்லை ஒரு சின்ன லாஸ்ல இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா, இந்த ஹையுக்கும் இந்த லோவுக்கு இடைப்பட்ட இருக்கிற நேரத்துல இல்லை இதுக்கு இடைப்பட்ட நாளில் இருக்கிற நேரத்தில் என்ன நடக்கும்? ரெண்டு பேருமே பேனிக் ஆக மாட்டாங்க. அப்போ மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகாது. அப்படியே அது பிரேக் அவுட் ஆனால் கூட அது எஃபெக்ட் இருக்காது. நல்லா நம்பிச்சுக்கோ ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அது பிரேக் அவுட் ஆனால் கூட அது நல்ல எஃபெக்ட் இருக்காது. ஏன் அப்படின்னா, இவங்க ரெண்டு பேருமே அதை ப்ராஃபிட்டையோ லாஸையோ புக் பண்ண மாட்டாங்க. இப்போ ப்ராஃபிட்டையோ லாஸையோ புக் பண்ணணும் அப்படின்னா, ஒன்று இந்த இடம் ஏற்கனவே இந்த இடம், அதாவது இப்போ இந்த இருக்கிற ஏரியால புட் செல்லர் நல்ல ப்ராஃபிட் இருக்கனால அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணா இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சு மார்க்கெட் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் சினாரியோ. ரெண்டாவது சினாரியோ, இதுக்கு மேலே மார்க்கெட் போய், அதாவது ஹைக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் வச்சு மார்க்கெட் நிலை பெற்றால் கால் செல்லர் கண்டிப்பாக லாஸையோ ப்ராஃபிட்டையோ புக் பண்ணுற ஸ்டேஜ்
பேனிக் ஆகிற சுச்சுவேஷன் கண்டிப்பா இருக்கு. இது ரெண்டாவது சினாரியோ. இது என்ன நடக்குது, எப்படி நடக்குதுங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்கணும். அதுக்கு நம்மளுக்கு முக்கியமா தேவைப்படுறது ஐவி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐவி. அந்த லெவல்ஸ் எப்படி பார்க்கணும், என்னன்னு பார்க்கணும். ஏன்னா ஐவியோட ரேஞ்ச் வச்சு தான் நீங்க மார்க்கெட் பிரேக் அவுட்ல இருந்தா நல்ல மொமெண்டம் அக்ரெசிவா இருக்குமா இல்ல இதா இருக்குமான்னு பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு எப்பயுமே ஒரு டிகே ஆனதுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு இம்பாக்ட் வந்து தர்றதுக்கு நிறைய 80% ஆஃப் சான்ஸ் இருக்கு. ஒரு நல்ல டிகே ஆனதுக்கு அப்புறம் 80% ஆஃப் சான்ஸ் இருக்கு. நீங்க நிஃப்டி பார்த்துருப்பீங்க, செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் போய் பாருங்க, ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே தான் மார்க்கெட் இருந்தது. ஆனா அது பிரேக் அவுட் ஆனோடனே நல்ல மொமெண்டம் கிடைச்சது தேர்ஸ்டே. ஏன்னா இங்க டிகே பண்ணி அந்த பிரீமியத்தை இது பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஃப்ரைடே வந்து நல்ல ஒரு டிகே பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அது என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அதுக்கு நாம பார்க்குற சினாரியோ நல்ல நம்ம பார்க்குற சினாரியோ, அதாவது இந்த வீக்கோட ஹை போன வீக்கோட ஹை இப்போ இன்னைக்கு ஓப்பன் ஆகுதான் இந்த வீக்கோட ஓப்பன். அப்ப இந்த வீக்கோட ஹைக்கு மேல மார்க்கெட் இருக்கா இல்ல கீழே இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு மேல எஸ்டர்டே லோ என்ன 25,200, அதுக்கு கீழே மார்க்கெட் இருந்தா ஒரு இம்பாக்ட் தரும். ப்ரீவியஸ் லோ, அதாவது போன வாரத்தை லோ, இதுக்கு கீழே இருந்தா ஒரு இம்பாக்ட் தரும். இதுக்கு இன்வெர்டிவ்ல ஒரு இம்பாக்ட் தரும். இதை நல்லா கவனிங்க. இதை ரொம்ப ரொம்ப கவனிச்சு பண்ணணும். ஏன்னா மார்க்கெட் பிரீமியத்துக்குள்ள ஒரு நல்ல சப்போர்ட்ல இருந்து டப்பான்னு திரும்பிச்சுன்னா அது நல்ல வேகமா போகும். அது நான் பல தடவை சொல்லிருக்கேன். அது மாதிரி பல தடவை நடந்திருக்கு. ஒருவேளை மார்க்கெட் இந்த ஹைக்கு மேல நிலை பெற்றால் சஸ்டெயின் ஆச்சு, ஒரு 10 மினிட்ஸ் கேன்ல 15 மினிட்ஸ் கேன்ல சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா கால் செல்லர் வந்து ப்ராஃபிட்டையோ லாஸையோ புக் பண்ணுவாங்க. அப்போ வந்து மார்க்கெட் நல்ல மொமெண்டம் இருக்கும். ஒருவேளை புட் செல்லர் ப்ராஃபிட் புக் பண்ணா மார்க்கெட் நல்ல டவுன் ட்ரெண்ட் வரும். ஆனா ஒரு மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகும், இப்படி ஸ்ட்ரெயிட்டா ஒரே வேலை போயிட்டு இருக்காரு. ஒரு மார்க்கெட் இப்படி போச்சுன்னா ஒரு இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண மார்க்கெட் இங்க வந்து என்டானப்ப பெட்ரோல் காலியா இருந்திருக்கும். அதை தான் லிக்விடின்னு சொல்லுவாங்க. அந்த லிக்விடி எடுக்க அவங்க இங்க கீழே வந்துட்டு திருப்பி தான் இங்க பெட்ரோல் போட்டுட்டு பவர் ஜென்ரேட் பண்ணிட்டு இங்க இருந்து மார்க்கெட் ஒரு நல்ல மூமெண்டம் கிடைக்கும். இதை தான் லிக்விடிம்பாங்க. இதை தான் ஸ்டாப் லாஸ் நம்ம சொல்லுவோம். அந்த ஸ்டாப் லாஸ் ஆன் பண்ணிட்டு அங்க இருந்து அந்த ஸ்டாப் லாஸ் எடுத்துக்கிட்டு மார்க்கெட் திருப்பியும் மூமெண்டம் கிடைக்கும். இது பல நாள் பல தடவை நடந்திருக்கும். பட் இனிமேல் நம்ம அதை தெளிவா கவனிக்கணும், கவனிச்சு பண்ணணும். இதெல்லாம் இன்னைக்கு நம்ம பண்ண வேண்டிய சினாரியோஸ் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதுக்கு நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது எஸ்டர்டே ஹை, எஸ்டர்டே லோ, ப்ரீவியஸ் லோ, ஓப்பன் ஹையா ஓப்பன் லோவா, இதெல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டா நம்ம நோட் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு நல்ல இம்பாக்ட் இருக்க போகுதுன்னு தெரியுது. அது மார்க்கெட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். பட் ஆனா நாம பார்க்க வேண்டியது இந்த சினாரியோ, அப்புறம் ஐவி. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு ரொம்ப இந்த ஐவி வந்து ரொம்ப பிளே பண்ணும் இன்னைக்கு மார்க்கெட்ல. இல்ல ரெண்டு பேருமே கால் செல்லணும் புட் செல்லணும் பயப்படல அப்படின்னா சைட்வேஸ் திருப்பி போயிட்டு இன்னொரு 4 நாளைக்கோ பிரேக் அவுட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. நாம இதுல எந்த சினாரியோ எல்லா சினாரியும் பார்த்துட்டு நம்மளுக்கு தகுந்த ட்ரேடு செட்டப் வந்தா மட்டும் தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். அப்படி ட்ரேட் பண்ணாதான் அதை இது பண்ணும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், இதுல ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதையும் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. அது இந்த ட்ரேடிங் செட்டப்புக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். இதை பார்த்து வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. நம்மளுடைய தாரக மந்திரம் நம்ம கிரீன்ல முடிக்கிறது, அந்த கொண்டு ரெட்ல முடிக்கக்கூடாது. அதை மட்டும் நான் நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதாவது கமெண்ட்ல உங்க எந்த கருத்தா இருந்தாலும் தெரிவிங்க. நான் அதுக்கு எனக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் அதுக்கு ஆன்சர் பண்றேன். பட் ஆனால் லைக்கும் கம்மியா இருக்கு, கமெண்ட்டும் கம்மியா இருக்கு. தயவுசெய்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க ட்ரேடிங் இதுல ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தா கூட இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்பா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி பார்க்க சொல்லுங்க. பார்த்தா அவங்களுக்கு ஒரு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
திருப்பியும் சொல்கிறேன், இந்த செட்டப்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துட்டு மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி வாட்ச் பண்ணுங்கள். நம்ம லெவல்ஸை நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நான் அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி அப்பப்போ லைவில் எனக்கு தெரிஞ்ச மாதிரி அப்டேட் பண்ணுறேன். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.